கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஏன் களி கூற வேண்டும்? கவனிங்க. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் பெரிய வெற்றியும் நமக்கு தந்ததினாலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க. இந்த எரிகோ கோட்டை, கர்த்தர் உண்மையாகவே எரிகோ கோட்டையை குறித்து யோசுவா அநேக காரியங்களை செய்கிறான். ஆனா ஒரே ஒரு காரியம் கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதை குறித்து தேவனாகிய கர்த்தர் இந்த எரிகோ கோட்டையை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய போதம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை பரவ முடியாதபடி, தேவனுடைய சுவிசேஷம் செல்ல முடியாதபடி அநேக இடங்களை பிசாசு அடைத்து வைத்திருந்தான். ஆமென் சொல்லுவோமே. இந்த சூளைமேடு பகுதியிலே, நம்முடைய பகுதியிலே, நம்முடைய 2 சபைகள் உள்ள பகுதிகளையும் கர்த்தர் அந்த அடைப்பை இன்றைக்கு உடைத்து போடுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன் தெரியுமா? கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன காரியமே இதுதான். என்ன தெரியுமா? 7 நாட்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள், அதனால் எரிகோ உடைக்கப்படவில்லை. கவனிங்க தயவு செய்து. 7 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள் யோசுவாவின் சொற்படி 7 நாட்களும் எரிகோ கோட்டை சுற்றி வந்ததனால எரிகோ கோட்டை உடைக்கப்படவில்லை, எரிகோவின் அலங்கங்கள் உடைக்கப்படவில்லை. அப்ப என்ன காரணம்? அந்த அவர்கள் சுற்றி வந்ததனால் அது உடைக்கப்படல. அது அடைக்கப்பட்டிருக்கும் போதே, யோசுவா என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கும் போதே கர்த்தர் யோசுவாட்ட பேசிட்டார். வாசிங்க 2வது வசனம். நோக்கி பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் தொடங்கும் போதே சொல்லிட்டாரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க. அப்போ ஒப்பு கொடுத்துட்டாருன்னு நம்ம கிரியை செய்யாம நம்ம சும்மா உட்கார்ந்திருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால இது எப்படி தெரியுங்களா? ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சே தேவன் அவர்களுக்கு, நான் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்று தெரிந்தே இந்த போட்டியிலே, இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் ஆசாரியர்களும் அன்றைக்கு இறங்கினார்கள். ஆமென் சொல்லுமே. அப்ப நமக்குரிய விசுவாசம், நம்முடைய எல்லைகளை நாம் சுற்றி வந்திருக்கிறோம் என்றால் நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் இந்த இறுதியிலே, இந்த 7 நாட்களின் முடிவிலே எரிகோ கோட்டை உடைத்து நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் எங்க இடத்தை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நிச்சயமா இதுதான் நம்முடைய விசுவாசம். யோசுவா இப்படி சொல்லலை அவங்க ஜனங்க கிட்ட, அப்பா 7 நாள் சுத்தி வாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் உடைக்கிறாரா பார்ப்போம். அப்படி இல்லை. 7 நாள் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் அது எப்போ உடையும்? அந்த 7 நாள் சுற்றி வந்ததுனால அது உடைக்கப்படல. கர்த்தர் இது கட்டளையா கொடுக்கிறார். கர்த்தர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், அந்த எரிகோ அந்த பட்டணத்தையும் அதில் உள்ள ராஜாக்களையும் அதில் உள்ள ராஜாவையும் அதில் உள்ள எல்லா எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம முதல் நாள் ஆரம்பிச்சோம்ல இந்த ஜெபத்தை, அன்றைக்கே கர்த்தர் நம்முடைய கையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம்.
அல்லேலூயா. அப்ப இது 7வது நாள் என்ன காரணம்? கர்த்தர் நமக்கென்று இந்த கலிகூறுதலை மகிழும்படியான நாளாய், ஆர்ப்பரிப்பின் நாளாய் இதை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? கர்த்தரே இது யோசுவா ஜனங்களிடத்திலே அவன் பேசும்போது இப்படியாய் சொல்லுகிறான். வாசிங்க அதிலே 6வது அதிகாரம் வாசிங்க, அதிலே 13ல இருந்தே வாசிங்களே. ம் 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 கவனிங்க, கர்த்தருடைய பெட்டிக்கு பின்பாக கவனிங்க, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள், யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்தார்கள். பின்தண்டோவினில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் 6 நாளிலும் இப்படியே ஜனங்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, 7ஆம் நாளிலே யோசுவா ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளையை ஜனங்களிடத்திலே கொடுக்கிறான். என்ன இது? வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப நல்லா கவனிங்க, யோசுவா இந்த 7 தரம் சுற்றி வந்ததனால கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கல. ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, எல்லாரையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், அந்த பட்டணத்தையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வெற்றியை, இந்த ஜெயத்தை நம்ம எப்போ சுதந்திரிக்க முடியும் தெரியுங்களா? எப்போ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோமோ அந்த ஜெயத்தை நாம் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம ஜெயத்தை அறிக்கை செய்கிறோமோ அந்த ஜெயம் நம்முடையதாய் மாறுகிறது. இதான் ரகசியம். கவனிங்க, இது எல்லா காரியத்திலும் நீங்க பயன்படுத்துங்க. இது எல்லா காரியத்திலும். உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு வைங்களேன், டாக்டர் சொல்லிட்டாங்க இது குணமே ஆக்க முடியாதுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க விசுவாசத்துல ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. சுகம் கொடுத்துட்டாருன்னு நீங்க அறிக்கை செய்து ஜெயம், நீங்க இந்த வாயினால் எப்ப அறிக்கை செய்து அந்த ஜெயத்தை எடுக்கிறீங்களோ உங்க பலவீனம் உங்களை விட்டு நீங்கிடும். அல்லேலூயா. இதுதான் காரியம். இதுதான் இந்த 7வது நாள். 7வது நாள் 7 தடவை சுத்தி வர்றது 7வது நாள் இல்ல. ஜெயத்தை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறது தான் அந்த 7ஆம் நாளின் காரியம். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் ஆர்ப்பரித்த போது, கவனிங்க, இதுலதான் அங்க காரியமே நடக்குது. வாசிங்க அதிலே தொடர்ந்து. புரியுதுங்களா? கவனிங்க, யோசுவா பாரு இப்ப தெளிவா சொல்றான் பாருங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. என்ன ஆர்ப்பரியுங்கள்னா, எப்ப எந்த இடத்துல ஆர்ப்பரிப்பு வரும்? ஜெயம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். அல்லேலூயா. தோல்வி இருக்கிற இடத்துல, துக்கம் இருக்கிற இடத்துல அழுகையும் புலம்பலும் இருக்கும். அப்ப யோசுவா சொல்றான், ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் நம்முடைய கையிலே. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய கையிலே பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ஆர்ப்பரிப்பு நீதிமான்களின் கூடாரத்திலும் சரி, சபைகளிலும் சரி, வெற்றியின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. கம்பீர சத்தம் எங்க கேட்கப்படும்? எக்காலங்கள் எங்க சத்தமாய் ஊதப்படுகிறதோ அந்த இடத்துல கம்பீர சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கப்படும். நிச்சயமாகவே நம்முடைய சபையிலே, நம்முடைய சபை மாத்திரம் இல்ல, நான் காலையில கூட பார்த்தோம், 2 நாளைக்கு முன்பாக பார்த்தோம், எல்லா சபைகளிலிருந்தும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறார்கள். அப்ப நிச்சயமாகவே யாரெல்லாம் இதை அறிக்கை செய்கிறார்களோ
அவர்கள் எல்லாம் அந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு இந்த 7 நாளும் நம்ம பிரயாசத்தோடு தூக்கத்தை விட்டு நம்முடைய பலவீனங்களை பார்க்காமல் எல்லா பிரச்சனைகளை விட்டுட்டு கர்த்தருக்காக நடந்திருக்கிறோம்ல, கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய கையிலே இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல. வாசிங்க, அதுல 20வது வசனம் வாசிங்க. இப்ப ஜனங்க என்ன செய்யறாங்க பாருங்க. யோசுவா கமாண்ட் கொடுத்துட்டான். இப்ப ஜனங்க என்ன செய்யறாங்க, அதுதான் முக்கியம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க. மகா ஆரவாரத்தோட முழங்குகையில், இத கர்த்தர் முதல் நாளே சொல்லிட்டார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதெல்லாம் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், போ யோசுவா, எல்லாம் பினிஷ், நீ போ. கர்த்தனும் எல்லாத்தையும் அந்த ராஜாவையும் அந்த பட்டணத்தையும் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், போ. இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு இந்த 7வது நாள் தெரியாது. எப்ப இந்த ஜபத்தை குறித்து நம்ம தீர்மானம் எடுக்கணும் அப்பவே தெரியும் இந்த காரியங்களை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம இன்றைக்கு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலிகூர்ந்து மகிழுங்கள். சத்தமா சொல்லுங்க, ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உண்மையாகவே வீட்டுல எனக்கு போய் கஞ்சி கிஞ்சி சாப்பிட, நல்லா பிரியாணி சாப்பிட்ட சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு பிரியாணி? சந்தோஷமா தான் பிரியாணி தானே சாப்பிடுவீங்க எல்லாரும், கரெக்டு தானே? கல்யாணத்துலலாம் போடுவீங்க. வரவங்களுக்கு என்னங்க கல்யாணத்துக்குலாம் போடலாம், வரவங்களுக்கு பழைய சோறும் ஒரு ஊருக்காவும் கொடுக்கலாம். ஏன்னா செய்வீங்களா? சொல்லுங்களேன். இல்லைங்க, நல்லா இருக்கணும், நல்ல மட்டன், நல்ல விலையுயர்ந்ததா இருக்கணும். இப்ப கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆர்ப்பரித்து ஜெயத்தோடு கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இது ஒரு ஆரம்பம் தான். கர்த்தர் உண்மையாகவே சொல்லப்பட்ட காரியங்களின் பிரகாரம் இது ஒரு ஆரம்பம். ஏன் தெரியுமா? ஏன் கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்றால், இது யோசுவாவின் நாட்களிலோ இது மற்றவர்கள் நாட்களிலோ நடந்தது அல்ல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை யோசுவாவின் நாளிலே கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்றி அதை முடிக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க, அதிலே யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 43. யாருக்கு ஆணையிட்டு கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இது நம்ம ஒரு தடவை செய்தியாவே பார்த்திருக்கோம். யாருக்கு ஆணையிட்டு கொடுத்தாரா? ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்துறாரு, யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துறாரு, அடுத்தது யோசேப்புகிட்டையும் சொல்றாரு, மோசேகிட்டையும் சொல்றாரு. ஆனால் நிறைவேற்றப்பட்டது யோசுவாவின் நாட்களில். அல்லேலூயா. அப்ப நம்ம யோசுவாவின் சந்ததி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கடைசி நாட்கள் யோசுவாவின் நாட்களை கர்த்தர் மறுபடியுமாய் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியான நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சந்ததிகளிலும் நிறைவேற்றப்படல. ஆனா யோசுவா அந்த சந்ததியே கிடையாது. மோசேயுடைய ஊழியக்காரன். அவனுடைய நாட்களிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார், தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய் உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவர்கள் பிதாக்களுக்கு, வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப சுதந்தரித்தார்களா என்னங்க? இவங்க இருக்கிற இடத்துல வேற யாரோ இருந்திருக்கிறாங்க. அதை தள்ளி ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிமித்தமாய் அதை சுதந்தரித்துக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமா, கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை
நாம் சுதந்தரித்து தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அந்த பழைய உடன்படிக்கை நாட்களிலே இதை நிறைவேற்றினார், அந்த சுதந்திரத்தை சொந்தமாய் மாற்றினார் என்றால், புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற நாம், தேவனுடைய புது உடன்படிக்கையின் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளாய் இந்த கடைசி நாட்களிலே நம்மையும் சுதந்தரிக்கும்படியாய் உதவி செய்வார். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கேயும் சுதந்திரம் தான். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஏதோ சுதந்திரித்து நீங்கள் தேசத்தில் சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, நித்திய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த புது உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தமே அந்த புது உடன்படிக்கையிலே நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்காக, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இருந்த பாலும் தேனும் போடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்தது உண்மை என்றால், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய சுதந்திரத்தை நாமும் ஒரு நாள் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. அதற்கான ஒரு ட்ரையல் தான் இதெல்லாம். கர்த்தர் உண்மையாகவே இன்றைக்கும் தேசங்களில் கர்த்தர் செய்ய போகிற பலத்த கிரியைகளை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது ஆரம்பம் தான். அல்லேலூயா. இது முடிவில்லை, இது ஆரம்பம். இன்னும் கர்த்தர் வரும் நாட்களிலே இன்னும் பலத்த கிரியைகளை, பெரிய காரியங்களை, மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். தொடர்ந்து இந்த 7 நாட்கள் முடிந்தது, இதோட நம்ம ஜபத்தை நிறுத்துகிறவர்களாய் அல்ல, அதுதான் வலியுறுத்தி சொன்னாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக மன்றாடுகிறவர்களாய், எழுப்புதலுக்காக போராடுகிறவர்களாய், கர்த்தருக்காக அனுதினமும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. சுதந்தரித்து முழுமையாய் சுதந்தரிக்கிற வரைக்கும் கர்த்தருக்கென்று நிலைத்திருக்கிறவர்களாய், கர்த்தருக்கென்று ஓடுகிறவர்களாய், கர்த்தருக்கென்று நிலை நிற்கிறவர்களாய், தேவனுக்கான சேனையாய் நாம் எழும்பி நிற்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய் இந்த நாள் கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை அறிக்கை செய்யும்படியாய், சுதந்திரத்தை களிப்பா ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாள். இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. Praise the Lord. Hallelujah. Rabba lakaba duraba lama shabaduryankarabo. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம்பா. Thank you Jesus. Hallelujah. ரிக்கபா லீரபா துரபா லமா ஷிக்கேபு ரியாந்த டாக்கரபரபலாம் துடபரபலாம் கரபோ. நன்றி 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 ஆவியானவரே. நன்றி அப்பா இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்பா. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் இரவு வேலைக்காக நன்றி. விசேஷமாய் இந்த ஜபநடையின், இந்த எழுப்புதல் ஜபநடையின் 7வது நாள், இந்த ஆர்ப்பரிப்பு நாளை கர்த்தர் தந்த புதிய நாளுக்காக, மகிழ்ச்சி நாளுக்காக, வெற்றி நாளுக்காக நன்றி. நாங்கள் அறிக்கை செய்து ஜெபித்திருக்கிறோம்.